டிடிஜிஎஸ் வந்து அதை பற்றி யூடியூப் சேனலில் இப்போ துலாமேட்டு வந்துருக்கோம். துலாமேட்டு வந்து இப்போ இவங்க மாடு நம்ம ஊசி போட்டுட்டோம். இப்போ நம்ம ஊசி போடுறோம்ல, அதெல்லாம் கரெக்டாக கண்ணு போட்டுருக்காங்களா, சனையெல்லாம் பிடிக்குதுங்களா, சனை பிடிக்காத எதுவும் பிரச்சனை இருக்குங்களா? இப்போ சனை பிடிக்கிறது இல்லை. இப்போ இங்கே இருக்கிற மாடெல்லாம் நம்ம தானே ஊசி போட்டிருக்கோம். இப்போ சத்யசீலனுங்கிறவர் சொல்லியிருக்காரு, இங்கே எல்லா மாடும் நீங்கள் தான் ஊசி போடுறீங்க, நல்லா சனை பிடிக்குது, கண்ணு போடுது அப்படின்னு. கண்ணு போடுறதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா? உங்கள் மாட்டை வாங்க பார்க்கலாம். அப்படியே வாங்கம்மா, மாட்டை காமிச்சு. இந்த மாடலாமா? இதெல்லாம் நம்ம போட்டோம் தானே, இதெல்லாம் நம்ம போட்டோம் தான் அப்படிங்கிற மாதிரி சத்யசீலன் சொல்லியிருக்காரு. நமக்கு இருக்கிறதெல்லாம் தரமான ஊசி கம்மி மாட்டை பார்த்தேங்க. அதே மாதிரி இங்கிட்டு வாங்க. இதெல்லாம் நம்ம தானே போட்டது, இதை நம்ம தான் போட்டது. இப்போ இந்த மாடு நம்ம தான் போட்டது. மாட்டை பார்த்துங்க, நீங்கள் வந்து நின்றுங்க, மாட்டிட்டு வந்து நின்றுங்க. இப்போ இங்கே இருக்கிற மாடு எல்லாமே நம்ம தான் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த மாடு நம்ம அருமையாக போட்டிருக்கோம், கரெக்டாக கண்ணு போட்டு இது பண்ணியிருக்கு. இந்த கண்ணுட்டி நம்ம தான் போட்டது, இந்த மாடு நம்ம தான் போட்டது. இங்கே அந்த கண்ணுட்டியும் பார்த்தோம்மா, அந்த கண்ணுட்டி நம்ம தான் போட்டது. அது எல்லாமே நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம், போட்டுருக்கோம். சத்யசீலனுங்கிறவர் சொல்றாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ நம்ம சனை ஊசி போறதுல கரெக்டாக சனை பிடிச்சிருதா? ஒரே ஊசியில. கைராசியெல்லாம் எப்படி இருக்கு? நம்மளுது கைராசியெல்லாம் நல்லா இருக்கு. மாடெல்லாம் அருமையா தரமா கண்ணு இருக்கா? எல்லாம் ஒரே டைம்ல சனை பிடிக்குது, நல்லா இருக்குது. மாடு எதுவும் கண்ணு போறதுல எதுவும் சிரமம் இருக்கா? அதெல்லாம் இல்லை. இங்க இருக்க எல்லா மாடும் நம்ம தான் போட்டதா? ஓகே, இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம தான் போட்டது அப்படிங்கிற மாதிரி சத்யசீலன் சொல்லியிருக்காரு. இப்ப இங்க இருக்கிற எல்லா மாடும் நம்ம தான் போட்டது அப்படிங்கிறத சத்யசீலன் தெளிவா சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு நான் தெரிவிக்க போகிறது என்னென்னா, கறவை மாடு வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கில் வந்து இப்போ ஒரு மாடு சனப்பருவத்துக்கு வர்றதுக்கான அறிகுறிகளாக சில இதை கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். மேலே அதை தான் போடுறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். இருந்தாலும் அது உங்களுக்கு தெளிவாக தெரியாது, நான் இருந்தாலும் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அதாவது மாடு அமைதியின்றி காணப்படும், அது ஒரு அறிகுறி. ரெண்டாவது, அடிக்கடி அடி வயிற்றை எக்கி கத்திக்கிட்டே இருக்கும், அது ரெண்டாவது அறிகுறி. அருகில் உள்ள மாடுகள் மேல் அது தாவுவதோடு காளைகளோ அல்லது மற்ற மாடுகளோ தன் மீது தாவுவதற்கு அனுமதிக்கும், அது மூணாவது அறிகுறி. மந்தையாக மாடுகளை மேய்க்கும் போது கூட்டத்திலிருந்து தனியாக ஒதுங்கி நிற்கும், அது நாலாவது அறிகுறி. உடல் வெப்பநிலையின் அளவு சிறிது அதிகரித்து காணப்படும், அது அஞ்சாவது அறிகுறி. தீவனத்தில் அதிக நாட்டம் இல்லாமல் குறைந்த அளவு தீவனத்தை உட்கொள்ளும், இது ஆறாவது அறிகுறி. அடிக்கடி சிறிது சிறிதாக சிறுநீர் கழிக்கும், இது ஏழாவது அறிகுறி. வாழை ஒதுக்கி கொண்டே நிற்கும், இது எட்டாவது அறிகுறி. பசுக்களின் பிறப்பு ஒரு பெண் வெளி உதடுகள் தடித்தும் வளவளப்பாகவும் சிவந்தும் காணப்படும். கண்ணாடி போன்ற திரவம் பசுவின் பிறப்பு உறுப்பிலிருந்து வலிந்து தொங்கிக் கொண்டே இருக்கும், இது ஒன்பதாவது அறிகுறி. கண்களில் கருவிழி பார்வையானது விரிந்து காணப்படும், இது பத்தாவது அறிகுறி. கறவையில் உள்ள மாடாக இருந்தால் பால் அளவு 2-3 நாட்களுக்கு குறையும். இந்த மேற்கூறிய அறிகுறிகள் யாவும் எருமையிலும் காணப்படும். ஆனால் வெயில் காலங்களில் சினைப்பருவ அறிகுறிகள் வெளிப்படையாக தென்படுவதில்லை. இந்த அறிகுறிகளில் எந்த அறிகுறி உங்க மாட்டிற்கு தெரிந்தாலும் நீங்கள் செயற்கைமுறை கருவுட்டல் செய்யலாம். இப்ப இங்க இருக்கிற எல்லா மாடும் நம்ம தான் போட்டது அப்படிங்கிறத சத்யசீலன் தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப இதை நாங்க யூடியூப்ல போட்டுக்கலாம்ல? இப்ப டிடிஜிஎஸ் யூடியூப் சேனல் மூலம் இது மாதிரி நீங்களும் ஊசி போடும் போது நம்ம போட்ட மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இதை நாங்க இவர் அனுமதியோட நாங்க யூடியூப்ல போட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.